இயேசுவின் தாயாகிய மரியாள் ஒரு சிறந்த பெண்மணி, தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம் அப்படிங்கிறதுல யாருக்கும் எள்ளளவு கூட சந்தேகம் இருக்காது. ஆனா அதற்கு மிஞ்சி பலரும் அவர்களை ஒரு தெய்வாம்சம் உள்ள நபராகவும் தெய்வமாகவும் நம்புறாங்க, வழிபடுறாங்க. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இரண்டையும் சேர்த்து ஆயிரக்கணக்கான பக்கங்கள் இருக்கிற இந்த வேதாகமத்திலே மரியாளை குறித்த குறிப்புகள் வெகு சில வேத வசனத்தின் மூலமாக மட்டுமே தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய முழு வேதாகமமும் ஒருவேளை இவங்க தெய்வம் அப்படின்னு சொன்னா இவர்களை சுற்றி மட்டுமே தான் சுழல வேண்டும். ஆனா அப்படி இல்லாமல் நமக்கு பிதாவாகிய தேவனை குறித்து தான் அதிகமாக வேதாகமம் போதிக்கிறது. அடுத்ததாக அவர்கள் உயிரோடு வாழ்ந்த காலத்திலும் கூட நான் கடவுள், என்னிடத்துல நீங்க வந்தீங்கன்னா உங்களை நான் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வேன், நான் உங்களுக்கு முக்தியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு இடத்திலும் சொல்லவே இல்லை.